அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம குறுகிய காலத்துல வர்த்தகம் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம மெயினா நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிய அந்த சர்க்கிளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்தாப்புல உள்ள செக்டார்ல அதற்கு ஏத்தாப்புல இந்த இண்டெக்ஸ்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவது மிகவும் நல்லது. எக்கனாமிக் சைக்கிள்னா என்ன நினைச்சுக்கீங்க அப்படின்னா ஒரு வளர்ச்சி, அதுக்கப்புறம் வீழ்ச்சி. இதை தான் நம்ம எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் எக்கனாமிக் சைக்கிள் வேகமாக வளரும், எக்ஸ்பென்ஸா இருக்கும். சில சமயம் மெதுவா ஆகும், கான்ட்ராஸ்டா மாறும். சரிங்களா? இதை பார்க்கக்கூடிய முக்கியமான காரணிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிடிபி growth, எக்கனாமிக் எவ்வளவு வேகமாக வளருதுன்னு காட்டும் ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் ஜிடிபி growth. அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷன், அது விலைவாசி எவ்வளவு அதிகமாகுதுன்னு விலைவாசி எவ்வளவு குறைவா இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடியது இன்ஃபிளேஷன். அதாவது எவ்ரி மந்த் வரக்கூடிய சிபிஐ டபிள்யூபிஐ டேட்டா வச்சு பார்க்க முடியும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட், பணத்தோட ஆர்பிஐ பாலிசியை வச்சு பணத்தோடைய இன்றைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு நிலை, மக்கள் இந்த நாட்டில் உள்நாட்டில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிக்க முடியும் எக்கனாமிக் சைக்கிள்ல. அப்புறம் கன்சியூமர் ஸ்பெண்டிங், அதாவது நீங்களும் நானும் எவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கன்சியூமர் ஸ்பெண்டிங் ரிப்போர்ட் வரும். அதை வச்சு எக்கனாமிக் சைக்கிளை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த டேட்டாவை ஃபுல்லாக எவ்ரி மந்த் எவ்ரி குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எக்கனாமிக் சைக்கிளை ஒரு 4 பேஸா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 4 பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏர்லி ரெக்கவரி பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல இருந்து ரெக்கவரி வரக்கூடியதான் ஏர்லி ரெக்கவரி பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம அறிகுறியில பார்க்கிறது அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல இருந்து ஏர்லி ரெக்கவரி வருது அப்படின்னு ஜிடிபி வளர்ச்சி 3ல இருந்து 4% இருந்து அதிகமாக ஆரம்பிக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல ஜிடிபி ஆனது 3ல இருந்து 4% தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி ஆரம்பிக்கும். இன்ஃபிளேஷன் 2ல இருந்து 4% இருக்கும். ஓகேங்களா? கூடவும் செய்யும், குறைவும் செய்யும். ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைக்கும். அதே நேரத்துல வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதைதான் ஏர்லி ரெக்கவரி பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல இருந்து எக்ஸ்பென்ஷன் பேஸுக்கு வரும். இப்ப என்ன நடக்கும்னா, பொருளாதாரத்துல என்ன நடக்கும், நாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, பிசினஸ்ல நம்பிக்கை திரும்ப வரும், கிரெடிட் குரோத் அதிகமாகும், கன்சியூமர் கான்பிடன்ஸ் மெதுவாக அதிகமாகும், வேலைகள் திரும்ப உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஏர்லி பேஸ் ரெக்கவரியில நம்ம எந்த செக்டாரில் உள்ள பங்குகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, முதலாவது பேங்கிங் அண்ட் பினான்சியல். ஓகேங்களா? இவங்களுக்கு தான் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா வட்டி குறைஞ்சா பேங்க் மார்ஜின் அதிகமாகும், லோன் டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனால இந்த பேங்கிங் அண்ட் பினான்சியல் செக்டரில் உள்ள ஹெச்டிஎஃப்சி பேங்கோ, ஐசிஐசிஐ பேங்கோ, ஆக்சிஸ் பேங்கோ, ஸ்ரீராம் பினான்ஸ், முத்தூட் பினான்ஸ், இந்த மாதிரி பங்குகளை தேர்ந்தெடுத்து நம்ம ஸ்விங் ட்ரேடு பண்ணலாம். எப்ப ஏர்லி பேஸ் 1ல இருக்கும்போது. 2வது ஆட்டோமொபைல். ஏன்னா கார், பைக்கு லோன் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்லா 3ல இருந்து 4% மூவ்மெண்ட் இருக்கும். உதாரணமாக மாருதி, டாடா மோட்டார்ஸ், அதை தாண்டி உதிரிபாக நிறுவனங்கள் எல்லாமே நல்ல ஒரு மூவ்மெண்ட்டும் கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், வீடு வாங்குவதற்கான வட்டி குறையும், ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் அதிகமாகும். உதாரணத்துக்கு கோத்ரேஜ், சோபாயாது, டிஎல்எஃப் போன்ற கம்பெனிகள். ஓகேங்களா? அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல இருந்து எக்ஸ்பென்ஷன் பேஸுக்கு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஜிடிபி என்ன மாதிரி இருக்கு. 2%, 4% மேல இருந்து அடி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குதா, இன்ஃபிளேஷன் 2ல இருந்து 4%க்குள்ள இருக்கா, ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைக்கிறதா, வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகரிச்சுல இருந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கா,
அப்படிங்கிறத பார்க்கணும். அரசாங்கம் ஸ்டீம்லெஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்டீம்லெஸ் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் பொருளாதாரத்துல பிசினஸ்ல ஒரு சில கம்பெனினா மூடி போனாங்க. இந்த கொரோனா நேரத்துல பாத்தீங்கன்னா பல பிசினஸ் மூடி இருந்துச்சு. அப்படி நம்பிக்கை வந்து திரும்ப வரும். கிரெடிட் குரோத் அதிகமாகும். பேங்க் வந்து கடன் கொடுக்கக்கூடிய குரோத் ஆனது அதிகமாகும். கிரெடிட் குரோத் முக்கியமானதுங்க. இதை நீங்க மெயினா பாத்துக்க செய்யணும். ஜிடிபியோட சேர்த்து இன்ஃபிளேஷன் டேட்டாவோட பார்க்கும்போது கிரெடிட் குரோத்தையும் பார்க்கணும். அப்புறம் கன்சியூமருடைய கான்பிடன்ஸ் டேட்டாவையும் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த நேரத்துல பினான்சியல், பேங்கிங் அண்ட் பினான்சியல், ஆட்டோமொபைலு, ரியல் எஸ்டேட்டு, இந்த உள்ள ஸ்டாக்குகளை நீங்க தேர்ந்தெடுத்துருங்க. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும் அப்படின்னா, எக்கனாமிக்கு ஏத்த மாதிரி மூவ் ஆகுற சைக்கிளிக்கல் செக்டாக போக்கஸ் பண்ணணும்னா நமக்கு அதிக ஏற்றம் இருக்கு, அதுல லிக்விடிட்டி இருக்கும், நம்ம அதிகமா வின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மிட் எக்ஸ்பென்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, ஜிடிபி வளர்ச்சி 6ல இருந்து 7% ஆகும். அதாவது வந்து எக்ஸ்பென்ஷன் பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஜிடிபி வளர்ச்சி 6ல இருந்து 7%. இந்தியாவுடைய டார்கெட்டு அதிகபட்சமா 7 தான். ஓகேங்களா? இன்ஃபிளேஷன் வந்து 4ல இருந்து 5% இருக்கும். ஆர்பிஐ வந்து கம்போர்ட் வட்டியை குறைக்கவும் தான் மேற்கொண்டு வட்டியை குறைக்கணும்னு நினைப்பாங்க, வட்டியை ஏற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆர்பிஐ வந்து ஒரு கம்போர்ட் ஜோன்ல இருக்கும். கார்பரேட் ஏர்னிங் வந்து நல்லா வரும். எஃப்ஐ இன்ஃப்ளோ அதிகமாகும். நுகர்வு கன்சூமேஷன் உடைய இன்னொரு நுகர்வு நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, பிசினஸ்ல நல்லா டெவலப் ஆகி, ஏற்கனவே பேஸ் 1ல பிசினஸ் நல்லா டெவலப் ஆகுன்னு சொன்னா, இப்ப பிசினஸ் நல்லா டெவலப் ஆகி அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட மனநிலை ஆரம்பிக்கும். நடுத்தர வர்க்கத்திட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் ஆகும். அப்புறம் அர்பன் கன்ஸ்டியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். கார்பரேட் ப்ராபபிலிட்டி அதிகமாகும். ஓகேங்களா? அதாவது கார்பரேட் இப்ப நிறுவனங்கள் எல்லாம் ரிசல்ட் கொடுக்குது இல்லையா, லாபம், அது எல்லாமே அதிகமாகும். இந்த மாதிரி ஏர்லி செக்டார் பார்க்கக்கூடியது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்னா இங்க வந்து இன்ஃபர்மேஷன் குளோபல் ஐடி ஃபண்டிங் அதிகமாகும், நல்ல வருமானம் வரும். இப்ப டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனியை பார்க்கலாம். 2வது கன்சியூமர் டிஸ்டர்சி, மக்கள் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவாங்க. அதனால ரீட்டைலர் பிராண்டட் கம்பெனியான அந்த டைட்டனு, பேஜ் இண்டஸ்ட்ரி போன்ற பங்குகள், அந்த செக்டார்ல எந்த பங்கு நல்லா பார்த்துட்டு போகணும். அப்புறம் 3வது கேபிட்டல் குட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவா செலவுகள் அதிகமாகும். இண்டஸ்ட்ரியல் ஈக்விப்மெண்ட் டிமாண்ட் அதிகமாகும். அப்போ நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த ஈக்விப்மெண்ட் தயாரிப்பு பண்ணக்கூடிய கம்பெனிங்க எல்என்டி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம வந்து பண்ணிக்கணும். ட்ரேடிங் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது குவாலிட்டி குரோத் ஸ்டாக்குக்கு மாறணும். அதாவது மிட் ரெக்கவரி பேஸ்ல நல்ல குரோத் ஸ்டாக்ஸுக்கு மாறி டிஃபென்சிவ் செக்டார்ல இருந்து வெளியேறியவங்க. சரிங்களா? டிஃபென்சிவ் செக்டார்ல இருந்து வெளியில ஏறிட்டு குரோத் செக்டார்ல உள்ள ஸ்டாக்ஸை பார்த்து மூவிக்கணும். அப்போ லேட் எக்ஸ்பென்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார சூடு பிடிக்கும் போது ஜிடிபி வளர்ச்சியானது 7ல இருந்து 8% இருக்கும். ஆனா முன்னாடி இருந்த வேகம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்ஃபிளேஷன் 6% மேல போகும். அப்ப என்ன ஆகும்? ஆர்பிஐ வந்து வட்டி விகிதத்தை உயர்த்தாது, இல்லைன்னா நிறுத்திவிடும். நிறுத்திவிடும், இல்லை உயர்த்தக்கூடிய என்ன தோணும். ஆர்பிஐ வந்து ஒரு கான்பிடண்டா இருக்காது. கமாடிட்டி பிரைஸ் எல்லாம் அதிகமாக எஃப்ஐ வந்து லாபத்தை எடுத்துட்டு போக ஆரம்பிப்பாங்க. பொருளாதாரத்தை இப்ப என்ன நடக்கும்? சப்ளை கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாகும், செலவுகள் அதிகமாகும், பணப்புழக்கம் குறையும், மார்க்கெட் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நம்ம எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் உள்ள செக்டார்ல உள்ள பங்குகளை எடுத்து பண்ணலாம். ரீஃபைனிங் மார்ஜின் அதிகமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஓஎன்ஜிசி போன்ற பங்குகளை பார்க்கலாம். அப்புறம் கமாடிட்டி பிளஸ் விலை அதிகமாகிறதுனால மெட்டல் கமாடிட்டி பிளஸ் அதிகனால டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ நல்லா முடிக்கும். அப்புறம் கேபிட்டல் குட்ஸ், இதுவும் நல்ல வாயிலட்டி இருக்கும், ஏற்ற இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வேகமாக நடக்கும். ஆனா செலவு அதிகனால மார்ஜின் ப்ரெஷர் இருக்கும். அதனால இந்த 3வது பேஸ்ல இருக்கும் போது, லேட் எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல இருக்கும் போது நம்ம வந்து
ஆயில் அண்ட் எனர்ஜி மெட்டல் செக்டார்ல பங்குகளை போக்கஸ் பண்ணணும். இந்த நேரத்துல வந்து ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்கிறதால கவனமா கேண்டில் பண்ணணும். டிஃபென்சிவ் போஸ்டிங்கை பத்தி யோசிக்கலாம். இந்த நேரத்தில் டிஃபென்சிங்கை பத்தி பார்த்து அந்த செக்டார்ல உள்ள பங்குகளை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் 4வது பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ். ஜிடிபி 4% கீழே போயிடும், வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகும், இன்ஃபிளேஷன் குறையும், இல்லைன்னா ஆர்பிஐ வந்து திரும்பவும் வட்டி விகிதத்தை குறைச்சு கொண்டே இருக்கும். அதாவது சந்தை சரியாக பொருளாதாரத்தை இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல பிசினஸ் முதலீடுகள் குறையும், நுகர்வு குறையும், கிரெடிட் கிடைக்கும், ஆனா கஷ்டமாகும், லோன் கிடைப்பது கஷ்டமாயிடும். அப்ப வேலை இல்லா இழப்புகள் வந்து அதிகமாகும். இந்த நேரத்துல ஃபார்மா எஃப்எம்ஜி செக்டாரை பார்த்து அதுல உள்ள பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணணும். ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸையும் நம்ம பார்க்கலாம். டிஃபென்சிவ் போஸ்டிங்ல இருந்து குவாலிட்டி ஃபோக்கஸ் அதிக ஏற்ற ஏற்கக்கூடிய இதை தவிர்த்துக்கிட்டு குவாலிட்டியான செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைங்களா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல இந்தியாவுடைய முக்கியமான எக்கனாமிக்கே வந்து மான்சூன் டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்கு. அதனால மான்சூன் நல்லா இருந்துச்சுன்னா எஃப்எம்ஜி, அக்ரி, ரூரல் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்கும். மான்சூன் வந்து மழை சரியில்லை அப்படின்னா கன்சியூமர் டூரபிள்ஸ், டூ வீலர்ஸ் சேல்ஸ் பாதிக்கப்படும். அப்ப மழையை பொறுத்து நம்ம எக்கனாமிக் சைக்கிள் இதாகும். அதுக்கு ஏத்தாப்புல செக்டாக அனலைஸ் பண்ணி நீங்க முடிவு பண்ணிக்கணும். அப்புறம் ஜிஎஸ்டி இம்ப்ளெக்ஸ், அதாவது எக்கனாமிக் சைக்கிளை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மான்சூனை பாருங்க, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட்டை பாருங்க, அதுக்கப்புறம் ஆர்பிஐ பாலிசியை பாருங்க. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன்ல வரி வசூல்ல மாற்றங்கள் வரும். சில செக்டாருக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், காலப்போக்கில் சப்ளை செயின் எஃபிஷியன்சி அதிகமாகும். ஆர்பிஐ பாலிசி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். இந்தியாவில் வட்டி விகித மாற்றங்கள் மெதுவாக தான் நடக்கும் எப்பவுமே. பேங்கிங் செக்டாருக்கு பாதிப்பு 3-6 மாசம் கூட ஆகலைன்னா 1 வருஷம் கூட பேங்கிங் செக்டாருக்கு பாதிப்பு வரும். அதனால ஆர்பிஐ டிரான்ஸ்மிஷனை பார்த்துக்கணும். அப்புறம் எஃப்ஐ இன்ஃபிளேஷனை பார்த்துக்கணும், அவங்க வாங்குவாங்க விற்பாங்க, அவங்க பார்த்தா பிளெயினா பார்த்துக்கணும். அப்புறம் கவர்மெண்ட் ஃபண்டிங், இந்த 5 இதையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய செக்டாரானது எக்கனாமிக் சைக்கிள் ஆனது இருக்கு. அதாவது கவர்மெண்டோடைய ஃபண்டிங், எஃப்ஐ இன்ஃபிளேஷன், ஆர்பிஐ பாலிசி, ஜிஎஸ்டி உடைய இம்ப்ளிமெண்ட், மான்சூன். ஃபர்ஸ்ட் மான்சூன். இந்த 5 இதை வச்சுதான் நம்ம நாட்டுடைய எக்கனாமிக்குடைய சைக்கிளே முடிவு பண்ண முடியும். அதை வச்சுதான் ஜிடிபி டேட்டா, இன்ஃபிளேஷன் டேட்டா, இது எல்லாமே ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இண்டிகேட்டர், முன்னணி இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தற்போது உள்ள நிலையை காட்டக்கூடிய டேட்டாஸ், ஜிடிபி குரோத் ரேட்டு பார்த்து அது இப்ப காமிக்கும். இன்ஃபிளேஷன் டேட்டா, சிபிஐ, டபிள்யூஐபிடி டேட்டா, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா, கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் டேக்ஸ், இது எல்லாமே மாசம் வரும். மாசத்துல முதல் வகை, 2வது வகை. மேக்சிமம் ஆட்டோமொபைல் வந்து முதல் 2 நாள், 1ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள வந்துடும். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வீக் இல்ல 15ஆம் தேதிக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? அதாவது ஜிடிபி குரோத் ரேட்டு காலத்துக்கு ஏற்றாப்புல மாறும், அதை பார்த்துக்கோங்க. இன்ஃபிளேஷனு இது எல்லாமே அதிகம். பின்தங்கிய குறிகாட்டிகள் அப்படின்னா மார்க்கெட் சைக்கிள் மாறினதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேட்டா வந்து எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, பிசிக்கல் டிஃபிகல்ஸ் நம்பரு, கரண்ட் அக்கௌண்ட் எஃபிஷியன்சி. இது முக்கியமானதுங்க. இந்த இதை வச்சுதான் இந்த எக்கனாமிக் சைக்கிளை கன்ஃபார்மா முடிவு பண்ண முடியும். இதுக்கு மேல முன்னாடி உள்ளது முன்னணி குறிகாட்டிகள் என்ன அப்படின்னா ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கணும். கிரெடிட், அதாவது வங்கியியல் எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கிரெடிட் குரோத் மூலமா பார்க்க முடியும். ஆர்பிஐ வந்து பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் முக்கியமா பார்க்கணும், கிரெடிட் குரோத்தை பார்க்கணும். மேனுஃபேக்சரிங் டேட்டா 50க்கு மேல இருந்தால் நல்லது. எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கணும். ஆயில் பிளேஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இது எல்லாம் முன்னணி இண்டிகேட்டரு. இது வந்து இந்த ஜிடிபி குரோத் எல்லாமே தற்போதைய இண்டிகேட்டரு. தற்போது என்ன சைக்கிள் இருக்குன்னு பார்க்கறது. கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய இண்டிகேட்டரு இந்த டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க எக்கனாமிக் போய் பாருங்க, இந்த மணி கண்ட்ரோல்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இப்ப 2026 நம்மளுடைய செக்டார் எப்படி இருக்கு அப்படின்னா
ஜிடிபி வளர்ச்சி 6.8% வளர்ச்சி நல்லா இருக்கு. இன்ஃபிளேஷன் 4.7 இருக்கு. ஆர்பிஐயோட டார்கெட்டுக்குள்ள இருக்கு. அதாவது ஆர்பிஐ டார்கெட்டுக்குள்ள ஆர்பிஐ வந்து இன்ஃபிளேஷன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அந்த மீட்டிங் அப்ப இது பண்ணுவாங்க. அப்ப அதை நோட் பண்ணி வச்சு அவங்க சொன்ன லெவலுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். டபிள்யூஐபிடி டேட்டா, சிபிஐ இன்ஃபிளேஷன் டேட்டா, இதை எல்லாமே நீங்க வந்து பார்க்கணும். எவ்வளவு மந்த் பண்ணுவாங்க பார்க்கணும். அதை வச்சுதான் செக்டாருடைய கீட் மேப்பை வச்சு பண்ணணும். அப்போ எஃப்ஐஏ ஆயில் பிரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இப்ப பாத்தீங்கன்னா 75 ரூபாயில இருந்து 90 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு. அப்ப நம்ம மிட் ரெக்கவரி பேஸ்ல இருக்கும். இப்ப நம்ம என்ன ஸ்டாக்ஸை பார்க்கலாம்? பேங்கிங் செக்டாரு, ஆட்டோ, ஐடி, ரியல் எஸ்டேட், மெட்டல், இந்த செக்டார்ல உள்ள பங்குகள் நல்ல பங்குகளை எடுத்து நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா? இனிமேலு நம்ம எப்ப சைக்கிள் இந்த மிட் ரெக்கவரி பேச, தற்போதைய இந்தியா பொருளாதாரம் மிட் ரெக்கவரி பேஸ்ல இருக்கும். இது எப்ப மாறும் அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்படின்னா ஆர்பிஐ வட்டி விகிதம் அடுத்த குறைக்க வாய்ப்பு இருக்கு. மான்சூன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குளோபல் ஐபிஎஸ் பார்த்துக்கிட்டு இருக்கணும். யூஎஸ் உடைய பெட் பாலிசியை பார்க்கணும். கவர்மெண்ட் உடைய பெண்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம என்ன இந்த இதுக்குள்ளேயே இருப்போமா, இல்ல இதை விட்டு அடுத்த சைக்கிளுக்குள்ள நம்ம செக்டார் போயிருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஆட்டோ செக்டார் வந்து சைக்கிளிக்கல் செக்டாருங்க. எக்கனாமிக் ரெக்கவரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆட்டோ செக்டார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆட்டோ செக்டார் சைக்கிளிக்கல், எக்கனாமிக் ரெக்கவரிக்கு ஏற்றாப்புல ஆட்டோ செக்டாருடைய மூவ்மெண்டம் இருக்கும். கன்சியூமர் சென்டிமெண்ட், அப்புறம் இது வந்து அதிக ஏற்ற இறக்க இருக்கு. ஓகேங்களா? ஆட்டோ செக்டர். ஐடியில வந்து எஃப்ஐயோட பார்ட்டிசிபேட், குளோபல் டெக் ட்ரெண்டிங் அதிகமாக இருக்கும். இதுவும் அப்புறம் குவார்டர்லி ஏர்னிங் வரும்போது நல்ல மூவ்மெண்ட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஐடி செக்டர். செகண்ட் டயர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிப்டி மெட்டல் வந்து கமாடிட்டி டிரைவ் அண்ட் கைபிட்டா, அதாவது நிப்டி மெட்டல் கமாடிட்டியோடைய பிரைஸை வச்சுதான் இது வந்து மூவ்மெண்டம் கொடுக்கும். அப்புறம் நிப்டி கன்சியூமர் டூரபிள்ஸ், டொமஸ்டிக் கன்சூமேஷன் பிளேஸ், அந்த ஒரு டேட்டாவை வச்சு கன்சூமேஷன் டூரபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நிப்டி பினான்சியல் சர்வீஸ் வந்து பேங்கிங்கை விட பார்டர் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அது செகண்ட் டயரா வச்சுக்கோங்க. எஃப்ஐ ஃப்ளோ, ஜிடிபி ட்ரெண்ட் குயிக்கா நீங்க பார்க்கணும். எஃப்ஐ வாங்குறாங்களா, மார்க்கெட்டு புலிஸ், எஃப்ஐ விற்கிறாங்களா, மார்க்கெட்டு பேரிஸ் 7% வளர்ச்சி இருக்கா ஜிடிபி, அப்ப நல்ல எக்கனாமிக்ல இருக்கு. சைக்கிள் செக்டருக்கு நல்லது. 4-5% வளர்ச்சி இருக்கா, மிதமான எக்கனாமிக்கு டிஃபென்சிவ் செக்டர்ல உள்ள பங்குகளை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போய்க்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்றாப்புல நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஏர்லி ரெக்கவரி பேஸ்ல பேங்கிங், ஆட்டோ, ஆனா ஆட்டோ வந்து என்ன சொல்லியிருந்தோம், சைக்கிளிக்கல் இதை வந்து எக்கனாமிக் ரெக்கவரிக்கு ஏற்றாப்புல மாறும், கன்சியூமருடைய இதை ஏற்றாப்புல மாறும். அதனால ஆட்டோ செக்டர்ல அந்த டேட்டாவை பார்க்கணும். மூவ்மெண்டத்துல கவனமா பார்த்து பண்ணிக்கணும். ரிஸ்க் இருக்கு. மிட் எக்ஸ்பென்ஷன்ல ஐடி, கன்சியூமர் டேக்ஸ், கேபிட்டல் குட்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து குவாலிட்டி குரோத் மீடியம் டேர்ம் வைக்கிறதுக்கு நல்லது. மிட் எக்ஸ்பென்ஷன் இப்போ எல்லாம் மார்க்கெட்டு ரிஸ்க் மீடியம், நல்ல லாபம் கிடைக்கும். லேட் எக்ஸ்பென்ஷன்ல எனர்ஜி, மெட்டல், கமாடிட்டி செக்டர்ல போக்கஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி வாயிலாட்டி பிளே பண்ணும். ஷார்ட் டேர்ம் வர்த்தகத்துக்கு லேட் எக்ஸ்பென்ஷன் நல்லது. கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப இருக்கிறப்ப இந்த எக்கனாமிக் சைக்கிள் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல ஸ்டாக்ஸை பார்க்கறதுக்கான நம்ம சொல்லலாம். ஃபார்மா, எஃப்எம்ஜி, ஹெல்த்துக்காக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி டிஃபென்சிவா போஸ்டிங் பண்ணுங்க. குவாலிட்டி ஸ்டாக்ஸை பார்த்துக்கோங்க. ரிஸ்க் குறைவு, லாபமும் கம்மியாக தான் வரும். எப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ். சைக்கிளுக்கு டைமிங் டிப்ஸ், வட்டி விகிதத்தை கவனிங்க. வட்டி குறையுதா, பேங்கிங் ஆட்டோக்கு நல்லது. வட்டி அதிகமாகுதா, பேங்கிக்கு கஷ்டம், ஃபார்மா எஃப்எம்சிக்கு நல்லது. அப்படியே மாறிக்கோங்க. ஆர்பிஐ வட்டி அதிகமாச்சுன்னா எஃப்ஐ ஃப்ளோ பாருங்க. வாங்குறாங்களா புலிஸ், விற்கிறாங்களா பேரிஸ் பார்த்துக்கோங்க. ஜிடிபி ட்ரெண்ட், ஜிடிபி டேட்டாவை பாருங்க. 7% சைக்கிளுக்கு செக்டருக்கு நல்லது. 4-5 இருக்கா டிஃபென்சிவ்க்கு நல்லது. பார்த்துக்கோங்க. டெய்லி வந்து செக்டார் கீட் மேப்பை பாருங்க. டாப் 3 செக்டாரை எடுங்க. அதுல இருந்து ஸ்டாக்ஸை எடுத்து பண்ணுங்க. வேல்யூம், இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபேஷன் எல்லாம் பாருங்க. ஸ்டாக் செலக்ஷன் அந்த செக்டாருக்குள்ள இருக்கிற டாப் 5 லிக்விடிட்டி ஸ்டாக்ஸை எடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி பண்ணிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட வச்சு நீங்க பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் மெயினா மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. காமன் மிஸ்டேக் எல்லாரும் பண்ணக்கூடியது இதுதான். மூமெண்டம் இல்லாத செக்டார்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. செக்டார் அனலைஸை விட்டுட்டு சிங்கிள் ஸ்டாக்ஸை மட்டும் போக்கஸ் பண்றது மிகவும் தவறு. அதே போல
ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். வாயில ஆட்டையை காமிக்கணும். எக்கனாமிக் சைக்கிளுக்கு ஏத்துற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணாம இருக்கிறது தவறு. ஓகேங்களா? எக்கனாமிக் சைக்கிளுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கணும். அதுக்கு இந்த டேட்டாவில் நீங்க பார்க்கணும். நான் டேட்டாவை பார்த்தேன், டெக்னிக்கல் மட்டும் பார்ப்பேன். டெக்னிக்கலே காமிச்சு கொடுக்குன்னு சொல்லாதீங்க. டெக்னிக்கல்ல நீங்க தியரி ஃபர்ஸ்ட் வந்து டவ் தியரி, வைக் ஆஃப் தியரி, அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் எலியாட் வேவு, இந்த எக்கனாமிக் ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட், டெக்னிக்கலை படிக்கிறதுக்கு 3-4 வருஷம் ஆயிடும். அதுக்கு இந்த டேட்டாவை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அழகா படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? இது எல்லாமே தவறான சென்டிமெண்ட்ல பண்ணிடாதீங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு பேஸ்லயும் அதற்கு ஏற்ற செக்டாரை போக்கஸ் பண்ணுங்க. ஆர்பிஐ பாலிசி, ஜிடிபி ட்ரெண்ட்ஸ் மூலம் ஒரே சமயத்துல ட்ராக் பண்ணுங்க. ஜிடிபி மட்டும் வச்சு பண்ணாதீங்க, இது 3 சேர்த்து வச்சு ட்ராக் பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ் வச்சு ஓடு போய்க்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லதுங்க. 4 பேர்ஸை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. இன்ஃபிளேஷனுடைய இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டேட்டாவெல்லாம் நீங்க வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க ஃபோர்காஸ்ட் கொடுப்பாங்க. எப்போதுமே ஒரு கம்பெனி வந்து கார்பரேட் ஆக்ஷன் கொடுக்கும்போது ஃபோர்காஸ்ட்டை பார்க்கணுமோ அதே போல ஆர்பிஐயும் இவங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்காஸ்ட்டை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல பார்த்துக்கோங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் படிச்சு நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா நல்லதுங்க. செக்டார் நல்லா செக்டார் பார்த்துக்கோங்க. இதை நீங்க செக்டாரோடைய கீட் மேப்பை பார்க்கணும்னா என்எஸ்சியில போய் செக்டார் இண்டெக்ஸ்னு அடிங்க. மார்க்கெட் டேட்டால இண்டெக்ஸுக்குள்ள போயிருங்க. இது கீட் மேப் டெய்லி போயிட்டு அதே போல இந்த இண்டெக்ஸ் வந்து மொத்தம் 169 இண்டெக்ஸ் இருக்குங்க. அதை தீமேட்டிக்கு, செக்டார், ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு 6-7 வகை இருக்கு. இதை எல்லாமே இந்த இண்டெக்ஸ்ல ஃபுல்லா நீங்க படிச்சு புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கீட் மேப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு செக்டார்ல எந்த இண்டெக்ஸ், நிப்டி எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு நெகட்டிவ். ஓகே, செக்டார் இண்டெக்ஸ்குள்ள போங்க. இப்ப நிப்டி, ஆட்டோ, எஃப்எம்ஜி இதுல உள்ள ஸ்டாக் எடுத்துக்கோங்க. தீமெட்டிக்கல் என்ன இருக்கு, அதுவுமே எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. இதெல்லாம் டெய்லி நீங்க பார்க்கணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒட்டி, மாசத்துக்கு ஒட்டி பண்ணாது நீங்க பார்க்கணும். எந்த செக்டார் போக்கஸ்ல இருக்கு. அப்ப இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மிட் பெஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பெஸ்ட்ல இருக்குன்னா செக்டார்ல ஆட்டோ நல்லா இருக்கு. ஆட்டோல உள்ள ஸ்டாக்ஸை எடுத்து நம்ம வந்து முதல் 3 ஸ்டாக்ஸ் 4 ஸ்டாக்ஸை எடுத்து அதுக்கு டெக்னிக்கலா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து நீங்க ட்ரேடு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க எவ்ரி வீக், எவ்ரி மந்த் அனலைஸ் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் படிச்சு பார்த்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க டெக்னிக்குள்ள போனீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் ஆரம்ப கட்டம். நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். முன்னாடி உள்ள வீடியோலையும் நான் இந்த இது ரெடி பண்ணாம நான் சொன்னேன். இப்ப இதை ரெடி பண்ணிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். அதனால இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது உபயோகமாகவோ பயன்பட்டீங்க அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.